ராஜ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி அவர்களுடைய திரைப்பயணத்தில் நடந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கும் நிறைய சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க ஷோக்குள்ள போகலாம். சிவாஜி அவர்கள் நடித்த துளி விஷம் பற்றின நிறைய சுவாரஸ்யமான அப்டேட்ஸை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். துளி விஷம் திரைப்படத்தில் ஹைலைட் எனப்படும் முக்கியமான அம்சம் கிளைமேக்ஸ் காட்சியில் நடைபெறும் வசன காட்சி தான். கே.ஆர். ராமசாமி மற்றும் நடிகர் திலகம் இருவருக்கும் இடையே தமிழ் மொழி ஆனந்த தாண்டவமாடும் அழகோடு தன்னுடைய தெலுங்கு வாடைய அதிகம் வீசாத அளவுக்கு தமிழ் மொழியை பேசி ரங்காராவ் அவர்களும் பேசும் காட்சி பார்க்க கிடைக்காத ஒரு அபூர்வம். கிட்டத்தட்ட 10 நிமிடங்களுக்கு மேலே இந்த காட்சி இடம்பெறும். கட்டாயம் ஒவ்வொரு சிவாஜி ரசிகரும் பார்த்தே ஆக வேண்டிய திரைக்காவியம் தான் துளி விஷம் திரைப்படம். துளி விஷம் பற்றின இன்னொரு வியப்பான செய்தி, துளி விஷம் ராஜகுரு அப்படின்ற பெயரில் தெலுங்குல நேரடியாகவே தயாரிக்கப்பட்டுச்சு. டப்பிங் செய்யப்படல. நடிகர் திலகத்துக்கு டப்பிங் வாய்ஸ் தான். ஆனால் தெலுங்குல அவர் வாயசைப்பது மிக துல்லியமாக இருக்கும். நடிகர்கள் அதே நடிகர்கள் தான். கே.ஆர். ராமசாமிக்கும் வேறு ஒருவர் தான் குரல் கொடுத்தாரு. ஆனால் நடிகர் திலகத்தின் படப்பட்டியலில் ஏன் இந்த படம் இடம்பெறவில்லை அப்படின்னு தெரியல. மனோகராவும் இதே போல தெலுங்கிலும் இந்தியிலும் ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டுச்சு. அவை இரண்டுமே கணக்கில் இருக்கும்போது அதே போல தெலுங்குல எடுக்கப்பட்ட ராஜகுரு ஏன் கணக்கில் சேர்க்கப்படல அப்படின்னு தெரியல. துளி விஷம் பெருவெள்ளமாக மாறி அனைவரையும் மூழ்கடித்து கொண்டிருக்கிறது. இந்த துளி விஷம் படத்துல நடிப்பிசை புலவர் கே.ஆர். ராமசாமி கதாநாயகன் சந்திரன் ரோல்ல நல்லாவே நடிச்சிருப்பாரு. உருவமும் ஒப்பனையும் அடுக்குமொழி பேச்சுகளும் இவரின் திராவிட உணர்வை பறைசாற்றுகின்றது. சுகம் எங்கே, வேலைக்காரி, செல்லப்பிள்ளை போன்ற புகழ்பெற்ற படங்களில் நடித்து பாடல்கள் பாடி பெருமை பெற்றவர். வசனங்களையும் நல்லாவே பேசுவார். இந்த துளி விஷம் படத்தில் கிருஷ்ணகுமாரிக்கும் இவருக்குமான காதல் காட்சிகள் ரசிக்கும்படி அமைஞ்சிருக்கும். நடிகர் திலகத்துடன் நீதிமன்ற காட்சிகளில் சிவாஜி அவர்களுக்கு ஈடு கொடுத்து நடிச்சிருப்பாரு. அடுத்ததாக இந்த துளி விஷம் திரைப்படத்தில் கிருஷ்ணகுமாரி அவர்கள் தேவதை பூமியில் இறங்கி வந்ததை போல அவ்வளவு கியூட்டாக பாபிடால் மாதிரி கண்பட்டு போகும் அழகு. நடிகர் திலகத்துக்கு ஜோடியாக படங்களில் நடிச்சிருக்க கூடாதா அப்படின்னு ஏங்க வைக்கவும் செய்கிறாங்க. நடிகர் திலகமும் இவங்களும் சந்திப்பது மாதிரி ஒரு காட்சி கூட இந்த திரைப்படத்தில் அமையலை. அதே போல நடிப்பும் நறுக்கு தெரித்தார் போல இருக்கும். தந்தையிடம் தன் காதலை சொல்லி சம்மதம் வாங்கி சந்தோஷம் கொள்ளும் காட்சி அழகு. சந்திரன் குற்றவாளி அல்ல அப்படின்னு தந்தையிடம் வாதாடும் போது பிரமாதப்படுத்துறாங்க அவங்களுடைய நடிப்பால. இந்த துளி விஷம் திரைப்படத்துல தன்னுடைய தோழனான காக்கா ராதாகிருஷ்ணனை கரும்பு அப்படின்னு இழுத்தபடி அழைப்பது ஒரு தனி ஸ்டைல் தான். கரும்பு இளவரசியின் காதலனை பற்றி தெரிந்து கொண்டு வந்து நடிகர் திலகம் மெச்ச வேண்டும்னு அவன் அவலட்சணமானவன், அறிவில்லாதவன் அப்படின்னு அடுக்க அதற்கு தகுதியற்றவன் ஆனா அவளுடைய தந்தையிடம் சொல்லி தடுத்தே ஆக வேண்டும் அப்படின்னு நாகவல்லி மேல ரொம்ப அக்கறை கொண்டவர் போல பாசாங்கு செய்வாரு. ஆனா உள்ளுக்குள்ள அவள் காதலனை அவளுக்கு கிடைக்க செய்யக்கூடாது அப்படின்ற வஞ்சக எண்ணம். பார்க்கும் நாமே இத்தனை நல்ல குணமா அப்படின்னு வியந்து போயிடுவோம். ஆனா அவ்விடத்தின் நோக்கமே வேற. பார்வையாலும் சர்க்கரை தடவிய பேச்சாலும் ஏமாற்று கள்ளச் சிரிப்பாலும் அந்த கேரக்டரை நடிகர் திலகம் அவர்கள் அப்படி கையாண்டிருப்பாரு. இந்த துளி விஷம் திரைப்படத்துல சம்மதித்தால் என்றும் சந்தோஷமே அப்படின்னு தொடங்கக்கூடிய மற்றொரு பாடல் இடம்பெற்றிருக்கும். காதல் திருமணத்திற்கு தாய் தந்தையர் சம்மதித்தா என்றும் எப்போதும் சந்தோஷம்தான் அப்படின்றத விவரிக்குது இந்த பாடல். இந்த பாடலை பாடியவங்க கே.ஆர். ராமசாமி மற்றும் சூலமங்கலம் ராஜலட்சுமி. இந்த பாடலுக்கு வரிகள் எழுதியவங்க கே.பி. காமாட்சி அவர்கள். வாழ்வதற்கென்றே பிறந்தோம் நாம். இந்த பாடலை கே.ஆர். ராமசாமி அவர்கள் பாடியிருக்கிறாரு. பாடலுக்கு வரிகள் எழுதியவர் கே.பி. காமாட்சி சுந்தரம். இந்த துளி விஷம் திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மற்றொரு பாடல் தான் வரவேணும் துரையே.
காதலனை தோழிகள் வரவேற்கக்கூடிய சிச்சுவேஷன்ல இந்த பாடல் அமைஞ்சிருக்கும். இந்த பாடலை பாடினவர் டிவி ரத்னம் அவர்கள். தென்றல் நடனம் அப்படின்ற ஃபென்டாஸ்டிக்கான பெர்ஃபார்மன்ஸ் இந்த துளி விஷம் திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கும். இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் KN தண்டாயுதபாணி பிள்ளை அவர்கள் தான் இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு கோரியோகிராஃபி பண்ணியிருப்பாரு. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.